வணக்கம். உங்கள் அனைவரையும் இயேசுவின் பேரால் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் இறுதியிலே இருக்கின்றோம். என்னுடைய கடந்த செய்தி முதல் அமாவாசை என்று கொடுத்தது. இதே போல் இந்த மாதம் 2 அமாவாசைகள் வந்துள்ளன. இன்று 30ஆம் தேதி ஒரு அமாவாசை. இந்த அமாவாசை நிலையிலே ஆண்டின் இறுதியிலே உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, என்னுடைய இறைப்பணி தொடர்ந்து 4 ஆண்டுகள் முடிந்து இன்று 5ஆம் ஆண்டு தொடக்கத்திலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பார்த்து என்னுடைய வீடியோவை கமெண்ட் பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய பாடலாம் நிறையா கொடுக்குறேன். எல்லாரும் லைக் பண்ணுறீங்க. உங்களுடைய அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைய செய்தியானது, ஒளி பெற்ற மக்களாய் நடந்து கொள்ளுங்கள். அணையா ஒளி பெற்ற மக்களாய் நடந்து கொள்ளுங்கள். அணையா ஒளி பெற்ற மக்களாய் நடந்து கொள்ளுங்கள். என்ன ஒளி அது? ஆண்டவர் நமக்கு ஒளியை ஒன்று கொடுத்திருக்கின்றார். என்ன ஒளி அது? ஞானஸ்தானம் என்ற ஒளி. ஞானஸ்தானம் என்ற ஒளியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எதற்கு கொடுக்கப்பட்டது? நாம் அந்த ஞான ஒளியிலே நடக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. நீ ஞானத்தில் நடக்க வேண்டும். ஞானம் என்றால் என்ன? பகுத்தறியும். எது நல்லது, எது கெட்டது, எது செய்யக்கூடாது, எதை செய்யணும், எங்கே போகக்கூடாது, எங்கே போகணும், இதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, எதை பார்க்கணும் என்று பகுத்தறிந்து செயல்படக்கூடியது தான் ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு ஞானஸ்தானம் வழியாக கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த விளக்கு அணைச்சிட்டு அப்பப்போ இருட்டுக்குள்ளே போயிடுறோம். என்ன இருட்டு அது? பாவம் என்ற இருட்டு. பாவம் என்ற இருட்டுக்குள்ளே நாம் போகின்றோம். ஞானம் என்ற ஒளியை கொடுத்திருக்கின்றார். ஞானத்திலே நடக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார். அந்த ஒளியை அணைத்து விட்டு இருளுக்குள் சென்று விடுகின்றோம். இருளுக்குள் சென்று பாவம் செய்துவிட்டு மீண்டுமாக ஒளிக்குள் வருகின்றோம். மீண்டும் என்ன செய்கின்றோம்? ஒளியை அணைத்து விட்டு இருளுக்குள் செல்கின்றோம். பாவம் செய்துவிட்டு ஒளிக்குள் வருகின்றோம். இப்படித்தான் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. இது தவறான ஒன்று. ஆண்டவர் இவ்வாறு செய்யக்கூடாது என்பதுதான் ஞானம் என்ற ஒளியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஞான ஒளியின் வழியாக நாம் நடக்க வேண்டும். ஞான ஒளியை பெற்றுக்கொண்டு நாம் அவ்வாறு நடக்க வேண்டும். யாரெல்லாம் ஞான ஒளி பெற்றார்கள் என்பதை, ஞானத்தில் எப்படி நடக்க வேண்டும், ஒளியை விட்டு இருளுக்கு சென்றால் என்ன ஆகும் என்ற செய்தியை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ஆண்டவர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 20 இவ்வாறு சொல்லப்படுகின்றது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். ஏன் வெறுக்கிறாங்க? அப்படி யார் வெறுப்பாங்க? நல்லவன் இருக்க மாட்டான் ஒளியை. தீங்கு செய்வோம் அனைவரும், பாவம் செய்கின்றவர்கள், அநியாயம், அக்கிரமம், ஏமாற்றுகின்றவர்கள், பொய் சொல்லுகின்றவர்கள், பிற சொத்தை அபகரிக்கின்றவர்கள், தீய வழியில் செல்கின்றவர்கள், இவர்கள்தான் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என்று அஞ்சி ஒளியிடம் வருவதில்லை. இவர்கள் அனைவரும் எதை வெறுக்கின்றார்கள்? ஒளியை வெறுக்கின்றார்கள். இவர்கள் ஒளியை வெறுக்கின்றார்கள். ஏன் வெறுக்கிறாங்க? தாங்கள் செய்த செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் செய்கின்ற செயல்கள் வெளியாகிவிடும் என்று அஞ்சி ஒளிக்குள் வருவதில்லை. எங்கே வந்தால் கண்டுபிடிச்சிடவானோ, நம்மளை கண்டுபிடிச்சி உள்ளே தள்ளிடுவானோ, நம்ம பொழப்பு கெட்டுப்படுமே, நம்மளை கண்டுபிடிச்சிடவானோ என்று ஒளியிடம் வருவதில்லை. ஒளியிடம் வருவதில்லை என்றால் தீமையை விட்டு நல்ல பாதையில் நடக்க வர மாட்டார்கள். போய் அந்த பாதை எனக்கு தேவையில்லை, அந்த பாதையில் போய் எனக்கு ஒன்றும் கிடைக்காது, இதுதான் நல்ல பாதை, இதில் போனால் தான் நிறையா சம்பாதிக்க முடியும், அந்த பாதை உண்மை இல்லை என்று தாங்களுக்குள் சொல்லிக்கொண்டு ஒளியை விட்டுவிட்டு இருளில் நடக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒளிக்கு திரும்ப வரமாட்டாங்க. உள்ளே போனால் அவ்வளோதான், இருட்டு. ஒளியை விட்டு ஒளிக்கு வரமாட்டார்கள். ஏனென்றால் தங்கள் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என்று அஞ்சி வர மறுக்கின்றார்கள். அதனால் தான் யோபு சொல்கின்றார் 3ஆம் அதிகாரம் 22 கொடுமை புரிவோர் தங்களை ஒழித்துக் கொள்ள இருளும் இல்லை.
கொடுமை புரிவோர் தங்களை ஒழித்துக் கொள்ள இருளும் இல்லை, இறப்பின் நிழலும் இல்லை. கொடுமை பண்ணுறவன் ஒளிக்கு அவனே இருட்டில் இருக்கான். அவன் இன்னும் பாவம் பண்ணிட்டு இன்னும் போய் இருட்டுக்குள்ளே ஒளியணும்னா அவன் எங்கே போய் ஒளிவான்? இருக்கதே இருட்டு. அப்போ இன்னும் இருட்டுக்குள்ளே போய் ஒளியணுனாக்கா காட்டுக்கு தான் போகணும். நீ காட்டுக்கு தான் போகணும். அங்கே தான் உனக்கு இருட்டு, பயங்கரமான இருட்டு. அங்கே போனீங்கன்னா புலி சிங்கம் அடித்து சாப்பிட்ரும். அதுதான் இருட்டு. நீ இதை விட இன்னும் இருட்டுக்குள்ள ஓடினுனாக்கா நீ அங்கே தான் போவ. தங்களை ஒழித்துக்கொள்ள இருளும் இல்லை. அவ்வளோதான், இருட்டில் இருக்கிறான். இன்னுமே அவன் ஒளியறதுக்கு இடம் இல்லையா? இருக்கிறது இருட்டு. இருட்டை விட்டு இன்னும் எங்கே வெளியே இருட்டுக்கு போவேன்? காட்டுக்கு தான் போகணும். அவங்களுக்கு ஒளிக்கு மேலும் ஒளிவதற்கு இடமில்லை, இருளையே இருப்பார்கள். இறப்பின் நிழலும் இல்லை. இவர்கள் இறந்த பிறகு நிழல் கிடையாது. நிழல் என்றால் இவர்கள் இறந்த பிறகு இவனை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் இறந்துட்டானா, ஒரு தீமை பண்ணுறவன் அநியாயம் ஆக்கிற பண்ணுற இறந்துட்டானா என்ன சொல்லுவோம்? ஓஞ்சானா நிம்மதிடா, போய் சேர்ந்தான், என்ன அட்டகாசம் தொல்லை கொடுத்துருந்தான், ஓஞ்சான நிம்மதிடானுமே என்று அப்படித்தான் நாம் சொல்லுவோம். இதுதான் நிழல். அவன் இறந்த பிறகு அந்த ஊர்வலத்தில் கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க, கல்லர் வரைக்கும் போக மாட்டாங்க. பேசிக்கிட்டே போவாங்க. பார்த்துட்டு வரப்போயா, என்ன நல்ல மனுஷனாவன், இவனுக்கு கடைசி வரைக்கும் போய் நம்ம இதை மண்ணு போடணுமா கடலில், போதுமா வந்தது போதுமா என்று பாதி வழியில் திரும்பி வந்து விடுவார்கள். இவனை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. அதுதான் நிழலும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இவர்களுக்கு நிழலும் இல்லை, இவனை பற்றி பேச ஒன்றுமே இல்லையா? அவன் ஒழிஞ்சான் நிம்மதி, அவன் பேசினா அதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்லவனை தான் அவனை பற்றி பேசலாம். அதே நல்லவர் இருந்தால் அவனை பற்றி பேசிக்கொண்டே போகிறார். நல்ல மனுஷையா, என்னென்னா பண்ணாரு, எவ்வளோ நன்மை பண்ணார், எவ்வளோ வீடு கட்டி கொடுத்தாரு, ஏழைகள்லாம் உதவி பண்ணார், என்ன நன்மை செய்தாரியா, கடைசி வரைக்கும் போயிட்டு வரலாம்யா, கல்லையில் போய் மண்ணை போட்டு வரலாம் என்று அவர்கள் பற்றி நிழலும் உண்டு. இவர்களுக்கு நல்லவர்களுக்கு நிழலும் உண்டு. என்ன நிழல்னா அவரை பற்றி பேசுவார்கள், நன்மை பேசுவார்கள், அவர் செய்த நன்மைகளை செய்து பேசி கொண்டு செல்வார்கள். அதே தீயோர் செய்யும் பொழுது அவனுக்கு நிழல் இல்லை. நிழல்னா அவனை பற்றி பேசுவதற்கு எதுவுமே இல்லையா? இவனுக்கு போய் நம்ம கடைசி வரைக்கும் போகணுமா, அவன் நல்ல மனுஷனா, வாயா போனால் நமக்கு இன்னும் பாவம் அதிகமாகும் என்று பாதையில் திரும்பி விடுவார்கள். அதுதான் கொடுமை செய்வோர் ஒளிந்து கொள்ள இருளும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 89 ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கின்றீர்கள். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து, யாரோடு? ஆண்டவரோடு இணைந்து ஒளி பெற்ற மக்களாக இருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள். நீ ஒளியை பெற்றால் ஒளி பெற்ற மக்களாக தான் வாழணும். இருளியா வாங்கியிருக்க, இருளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்தாரு? ஞானம் என்ற ஒளியை கொடுத்தார். ஞானம் என்பது ஞானத்தில் நடக்கக்கூடிய வழி. எது நல்லது எது கெட்டது ஆராய்ந்து சேர்ந்து பார்த்து நடக்கக்கூடிய வழி. அந்த வழியிலே ஆண்டவர் ஞான ஒளியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போ ஒரு காலத்தில் இருளாக இருந்த நாம் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம் எல்லாருமே, இல்லையா? எல்லாத்துக்கும் பாவத்தில் தான் இருந்தோம், பாவப்பட்ட மக்களாக தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி ஞானம் என்ற ஒளியை கொடுத்து, ஞானஸ்தானம் என்ற ஒளியை கொடுத்து நம்மை ஒளிக்குள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதனால் ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நாம் என்றால் நான் இப்படி தான் இருந்தோம். ஆண்டவர் ஞானஸ்தானம் பெறாத மக்களாய், ஆண்டவரை அறியாத மக்களாய் தீமையில் இருந்தோம். அவர் நம்மளை தேர்ந்து கொண்டு ஞானம் என்ற ஒளியை கொடுத்து, ஞானஸ்தானம் என்ற ஒளியை கொடுத்து அந்த ஒளியிலே நம்ம நடத்துகின்றார். ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள், ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள். பெற்ற ஒளிக்கேற்ப நடக்க வேண்டும். எது நல்ல பாதை உனக்கு நான் காட்டியிருக்கேன், இந்த பாதையில் போனீனாக்கா உனக்கு நல்ல வாழ்வு. இதை அணைச்சிட்டு நீ இருளில் போனீங்கன்னா உனக்கு தீமையான வாழ்வு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. என்ன செய்து ஒளி? எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. விளைவிக்கின்றதுனா உற்பத்தி பண்ணுது. எதை உற்பத்தி பண்ணும்? ஒளிதான் உற்பத்தி பண்ணும். இந்த ஒளியில் நடக்க நடக்க உனக்கு உண்மையான வழி, நல்லது எது, நல்லதே செய்ய வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும் என்று என்ன போய்கொண்டே இருக்கும். அதுதான் விளைவிக்கின்றது, நன்மையை விளைவிக்கின்றது. நீதியும்னா
உன்னை எவனால் ஏமாத்தினாக்கா அந்த ஞானம் உன்னை காட்டி கொடுக்கும். அவன் ஏமாத்துறான், கையெழுத்து போடாத, ஏமாத்துறான், திருட்டு உன்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்குறான், சொத்தை வாங்கிக்கிறான், அவன் கையெழுத்து போடாத, அவங்ககிட்ட போகாத, பேசாத, நல்ல பையன் இல்லை, திருட்டு பையன், பேசாத, அந்த வேலைக்கு போகாத, நல்ல கம்பெனி இல்லை என்று அந்த ஞானத்தை கொடுப்பார். அப்போ உனக்கு ஞானம் என்பது அந்த தீமை எது நல்லது என்று உனக்கு எடுத்து காட்டும். அதான் நீதியையும் உண்மையும், எது உண்மை எது பொய், இங்கே போனால் நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்குமா, ஏமாத்துவானோ என்று நல்ல கம்பெனியாக பார்த்து வேலைக்கு போவீங்க, நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் நம்ம இருக்குமா, நம்ம கூட ஓடி போயிடுமோ, யாராலும் ஏமாத்திருக்காங்களோ என்று சந்தேகத்தோடு இருப்பீர்கள். ஆனால் அவ்வாறு இருக்காமல் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் எது நல்லது என்பது கன்ஃபார்மாக நமக்கு தெளிவுபடுத்துவார். ஆவியானவர் தெளிவுபடுத்துவார். இதுதான் உனக்கு கன்ஃபார்மாக பண்ணிக்கலாம், நீ செய்யலாம், இந்த வேலைக்கு போகலாம், இதை பார்க்கலாம், கையெழுத்து போடலாம் என்று கன்ஃபார்ம் சொல்வார். அது சொல்கிறது யார்? ஞானம் என்ற ஒளி. ஞான ஒளி. ஞானத்திலே நாம் வளரும்போது, அந்த ஞான ஒளி வரும்போது எது நல்லது, எது கெட்டது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று உனக்கு தெளிவாக காட்டுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 22-23. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால்தான் உங்கள் உடல் முழுவதும் நலம் பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாக இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாக இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஒளி தரக்கூடியது இருளாக இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? நீயே நல்லவன் இல்லை, நீ கெட்டவன், உன்னை நம்பி நான் போகிறவனா, நீ சொல்கிறத நம்பணுமா? நீயே கண்ணு தெரியாதவன், நீ எனக்கு வழி காட்டுறியா? உன் கண்ணு சரியில்லையா, நீ போகிறப்ப சரியில்லை, நீ நல்லா போனால் தான் நான் உன் பின்னால் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ கண் நன்றாக இருந்தால்தான் அவர் செயல்கள் நன்றாக இருக்கும். கண் நலமாக இருந்தால் அப்படின்னா நம் பார்க்கின்ற பார்வைகள் நல்ல பார்வையாக இருக்க வேண்டும். தீமையான பார்வையை பார்க்கக்கூடாது. அப்போ தீமையான எண்ணத்தோடு பார்த்தால் அந்த தீமையை நீங்கள் செய்ய சொல்லும். செய்த பிறகு இருளில் தள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆகவே உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாக இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? உனக்கு ஒரு வழிகாட்டுறவன் எப்படி இருந்தானா, அவன் நல்லா இருந்தாதான் அவன் நல்லா இருக்கானா, அப்போ அவன் சொல்கிறத கேட்டு நீ நடக்கலாம். அவன் அந்த மாதிரி செஞ்சான், நல்ல பெரிய ஆளாக இருக்கான், நல்லா இருக்கான், நீ நிறைய சம்பாதிக்கலாம் பண்ணுறான். அப்போ அவன் சொல்கிற பேச்சை கேட்டு நடந்தால் அதே நிலைமைக்கு நீ வாழவாய், அதே நிலைமைக்கு நீ உயர்த்தப்படுவாய். மாறாக அவனே ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் பேச்சை கேட்டினாக்கா அதே போல் நீ செய்தால் நீ என்னப்போ அதே போல ஏமாற்று போவாய், நீ கெட்டவனாக ஆவாய். ஏனென்றால் அவன் செய்கின்ற செயல் நல்ல செயல் அல்ல, நன்மையான செயல் அல்ல. ஆகவே அவன் நல்லவனாக இருந்தானா அது உனக்கு நல்லது, அவன் தீமையாக இருந்தால் அது உனக்கு தீமையாக தான் நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். அடுத்து நாம் ஒளி பெற்ற மக்களாய் நாம் எப்படி நமக்கு ஒளி பெற்று ஒரு ஒளினா பவர் என்பது என்ன? ஒரு வெளிச்சமாக இருக்கும். பவர் என்பது நம்ம என்ன பண்ணுறோம்? மோசே என்ன பண்ணார்? பவர் என்பது ஒரு அதாவது இப்போ எப்படின்னா நம்ம செல்ஃபோன் இருக்குது, ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அது சார்ஜ் போச்சுனாக்கா நம்ம பார்க்க முடியாது. 2 வீலருக்கு கார் இப்போ வந்து எலக்ட்ரிக் பேட்டரியில் வந்துச்சு, 2 வீலர் கார்லாம். அதை கரெக்டாக நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் தான் காலையில் கரெக்டாக ஓட்ட முடியும், இல்லைன்னா பாதியில் நின்று போயிடும், அவ்வளோதான். அதே போல் பவர் என்பது ஒரு வலிமை தரக்கூடிய ஒன்று. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் என்ற ரீசார்ஜ் பண்ணுறது அவர் தான். அவர்கிட்ட போய் நாம் என்ன பண்ணுறோம்? சார்ஜ் பண்ணிக்க வேணும். என்ன சார்ஜ்? அது மந்த்லி சார்ஜ் இருக்குது, வீக்லி சார்ஜ் இருக்குது, இயர் இருக்குது. சார்ஜ் அப்படி இருக்கு இல்லைங்களா? ரீசார்ஜில் 1 இயருக்கு போட்டுக்கலாம், 1 மந்த்து போட்டுக்கலாம், 1 டே கூட போட்டுக்கலாம். நீ எப்படி போடுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு அந்த இது கிடைக்கும். அதே போல் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டோடம் ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரீசார்ஜ்னா ஆண்டோடமே அதிக நேரம் செலவு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவருடைய பவரானது நமக்கு கிடைக்கும், அவருடைய வல்லமை நமக்கு கிடைக்கும், அவருடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அவர் சாயலாக நாம் மாற்றப்படுவோம், அவருடைய செயல்களை நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மோசே என்ன பண்ணார்? சீனா மலையில் ஏறி
திரும்பி வரும்போது என்ன பண்ணார்? அவர் முகம் பிரகாசமாக இருந்தது, மிகவும் பிரகாசமாக இருந்தது என்று பார்க்குறோம். அப்போ சீனா மேலே இருட்டு, அப்போ லைட்டெல்லாம் இருக்குமா? லைட்டு கிடையாது, தீவட்டி தான் எரியும். சீனா மேலேருந்து இறங்கி வரும்போது இஸ்ரேல் மக்கள் பார்க்குறாங்க இவங்க மோசிங்க அந்த இருட்டில் அவர் முகம் நல்லா ஹாலோஜன் லைட்டு மாதிரி பிரகாசமாக இருந்தது என்று பார்க்கப்படுகிறது, சொல்லப்படுகின்றது. அவரை பார்த்து பயந்தார்கள். ஐயோ, என்னடா இப்படி இருக்க பிரைட்டாக, யாரும் தெரியலையே, மோசம் இல்லையே அவர் என்று பயந்தார்கள். காரணம் 40 நாட்கள் ஆண்டோடு இருந்தார். அப்போ அவரோடு இருக்கும் பொழுது ஃபுல் சார்ஜ் கொடுத்துட்டார் ஆண்டவர். அவர் நல்லா பிரைட்டான சார்ஜ் கொடுத்துட்டார், ஃபுல் சார்ஜ். இனி சார்ஜ் டவுன் ஆகாது. ஏனென்றால் பெற்றுக்கொண்ட இடம் ஆண்டவரிடம். அப்போ ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட சார்ஜானது நல்லா லாங் லைஃப் வரும். நம் முக தோற்றம் மாறும், ஒளிமயமாக இருக்கணும். ஞான ஒளி பெற்ற பிறகு எப்படி இருக்குமோ அதை விட சிறந்ததாக இருக்கும் ரீசார்ஜ் என்பது. அவர் நம்ம அதே போல் இப்போ நம்ம ஆலயத்திலேருந்து வரோம், ஆலயத்தில் எல்லாரும் மாஸ் அட்டன் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம். சில பேர் என்ன, அது எப்படி நம்ம ஆண்டவருடைய முகம் நமக்கு, அவருடைய வல்லமை நமக்கு எப்படி கிடைக்கும், அப்படி ரீசார்ஜ் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்? சர்ச்சிலேருந்து வெளியே வரும்போது ரீசார்ஜ்னா என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதம், பவர், அது நமக்கு கிடைத்து விட்டு தான் என்பது எப்படி காண முடியும்? நீங்களாம் அது உங்கள் முகத்தை பார்க்க முடியாது, நீங்கள் மற்றவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நீங்கள் ஆலயத்துலேருந்து ப்ரேயர் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னால் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து ப்ரேயர் முடிந்த பிறகு எல்லாரும் வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது நீங்கள் அவர் முகத்தை பாருங்கள், எல்லார் முகத்தையும் பாருங்கள். அப்போ யாரெல்லாம் சிரித்து கொண்டு மிகவும் பிரகாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவரின் ஒளியை பெற்றவர்கள். ஃபுல் ரீசார்ஜ் அவருக்கு கிடைச்சாச்சு, அவங்களுக்கு ஃபுல் ரீசார்ஜ் கிடைச்சாச்சு. சில பேர் பின்னாலும் டல்லாக வருவாங்க, சோகமாக வருவாங்க. காரணம், அவர்கள் ஆண்டவரிடம் உண்மையாக இல்லை. மனதை எங்கேயோ விட்டுவிட்டு அங்கே அமர்ந்திருந்தால் ரீசார்ஜ் கிடைக்காது, கனெக்ஷன் இல்லை, சரியாக கனெக்ஷன் இல்லை. சரியாக ப்ளக் போட்டால் தான் ரீசார்ஜ் ஆகும், சரியாக ப்ளக் போடலை, ரீசார்ஜ் ஆகலை. இப்படித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ரீசார்ஜ் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்த்தால், அதை உங்களை பிறரே உங்களை சொல்லுவார். உங்களை பார்த்த மற்றவர்கள் சொல்வார்கள், என்னப்பா இப்படி நல்லா இருக்க, பிரைட்டாக இருக்க, எங்கேருந்து வரேன்? சர்ச்சிலேருந்து தான் வரேன். சர்ச்சிலேருந்தா? வெரி குட். அப்போ உனக்கும் ஃபுல் ரீசார்ஜ் கொடுத்துட்டார் ஆண்டவர். நீ ஆண்டோட ஒரே உண்மையாக இருந்து ஆண்டோடு ஒன்றித்திருந்ததால் உனக்கு அந்த பவர் கிடைத்தது. சார்ஜ் சரியாக லூஸாக போடலைனாக்கா சார்ஜ் ஏறாது. நீ ஆண்டோடு இருக்கும்போது முழு மனதோடு அங்கே இருந்தால் தான் உனக்கு ஃபுல் ஆசீர்வாதம் கிடைக்கும். சார்ஜ் லூஸாக இருந்தால் சார்ஜ் ஆகாது, ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணால் தான் ஃபுல் சார்ஜ் ஆகும். அதே போல் நாம் ஆண்டோடு இணைந்திருக்கும்போது நேர்மையாக உண்மையாக இருந்தால் ஃபுல் ரீசார்ஜ் நமக்கு கிடைக்கும். ஒளி பெற்ற மக்களாய் வாழ்வோம், ஒளி பெற்ற மக்களாய் வாழ்வோம். அல்லேலூயா. பெற்ற ஒளியை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இருளில் போயிடக்கூடாது. இருள் அப்பப்போ அணைச்சிட்டு இருளை போய் பாவம் செய்கிறோம், திரும்ப ஒளிக்கு வருகின்றோம். அணைத்து விட்டு பாவம் செய்கின்றோம், மீண்டும் ஒளிக்கு வருகின்றோம். அவ்வாறு இருக்காமல் ஒளியில் பாதையிலேயே நடக்க வேண்டும். ஏனென்றால் சில டைமிங்களிலே நீங்கள் இருளிலேயே தங்கிவிட நேரிடும். ஏனென்றால் இருள் நல்லா இருக்குது, இங்கே இருந்துக்கலாம், ஒளிக்கு வேண்டாம் என்று ஒரு எண்ணம் உண்டாகும். திரும்பி நீங்கள் பாவச்செயலிலே அமைந்து போவீர்கள், ஒளிக்கு வர மாட்டீர்கள். ஆகவே ஆண்டவர் ஞானஸ்தானம் என்ற ஒளியை கொடுத்திருக்கின்றார். அந்த ஒளியை நாம் பாதுகாத்து அதை அணையா விளக்காய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதன் வழி நடந்தால் நமக்கு ஆண்டவரை அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஒளியை பற்றி செய்தியை கேட்டீங்க. இந்த செய்தியானது நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி. நாம் ஒரு ரீசார்ஜ் பண்ணினா எப்படி எல்லாத்துக்கும் கரெக்டாக பண்ணுறோம். நைட்லேயே சார்ஜ் போட்டு வச்சுக்கிறோம், நைட்லேயே வண்டிக்கு எல்லாம் பேட்டரி சார்ஜ் கொண்டு வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்? எல்லாம் சரியாக தான் கரெக்டாக ஓடு செய்யும். அதே போல தான் நீங்கள் ஆண்டவரிடம் கரெக்டாக ரீசார்ஜ் செஞ்சு கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட விலகி போகக்கூடாது. ஒளியை விட்டு இருளில் போனால் நீங்கள் இருளில் தள்ளப்படுவீர்கள். இறந்த பிறகு உங்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, இறந்த பிறகு அவரின் நிழலும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்னா உங்களை பற்றி பேச எந்த வித செய்தியும் இல்லை, ஒழிஞ்சாங்க ஒருத்தன் என்று தான் சொல்வார்கள். அதே நல்ல வழி சென்றால் நீ செய்த செயல்களை பாராட்டி கொண்டே கல்லறை வரைக்கும் வருவார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஒளி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். ஆண்டின் இறுதியில் இருக்கின்றோம், இறுதி அமாவாசை நாள் இருக்கின்றோம்.
வருகிற ஆண்டு அனைவருக்கும் ஒளி பெற்ற ஆண்டாக அமைய வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் என்னுடைய பணி 5வது ஆண்டு தொடக்கத்தில் இருக்கின்றேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்னுடைய தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பாடல்களையும் செய்திகளையும் தொடர்ந்து பார்க்குறங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பானதை இறைவா உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த ஒளியை பற்றிய செய்தியை கேட்டார்கள் ஆண்டவரை. இவர்கள் இருளில் போகாமல் நீர் கொடுத்த ஞானத்தின் ஒளியை பெற்றுக்கொண்டவர்கள் ஞான வழியில் பெற்றுக்கொண்டு ஞான வழியிலே நடக்க வேண்டுமாய் அவர்களை ஆசீர்வதியும். அப்பப்போ அந்த விளக்கை அணைத்துவிட்டு இருளில் செல்லாமல் தொடர்ந்து ஞான ஒளியிலே வல்லமையோடு ஞானத்திலே ஒளிபெற்ற மக்களாய் வாழ வேண்டும் என்று உங்களை மன்றாடுகிறேன். இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர்.